நான் உங்களை யாரு நீ யாரு ஓப்பனா பச்சையா பேசுவோம். நீங்க இவ்வளவு தூரம் கேள்விக்கணும். திமுக அணி அமைக்குது, அதிமுக அணி அமைக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தினகரன் அவர்கள்ட்ட எவ்வளவோ பணம் இருக்கு. ஏன் சார் மூணாவது அணி அமைக்கிற எனக்கு கொஸ்டின் இருக்கு. ₹1 கூடுபடி லட்சியம், ஆனால் ஒருபடி நிச்சயம், கடமை கட்டியம் கட்டுப்பாடு. என்னுடைய இனிய நண்பர் விஜய் சேதுபதி என்னோட நண்பன். எல்லாத்துக்கும் மேல ஒரு ரசிகன் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கின. என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கு. என் மேலையும் என் பொண்ணா கிறிஸ்டியனா இருக்கட்டும், கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டும். என் மகனா அவனுக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்கா, இளைய மகன் குரலரசன், அவன் இஸ்லாம் அவனோட விருப்பம். கலைஞர் சக்கரவர்த்தியாக தமிழகத்தின் முதல்வராக உட்கார வேண்டும் என்று சொன்னவரை வீட்டில சக்கர நாற்காலியில உட்கார வைத்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி TN360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். என் அருமை பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் வெளியே பத்திரிகை இதுல வந்து பண்ற மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க விரும்புறேன். கொஞ்சம் எழுச்சி நின்று பேசுங்க. யாரு மீனாட்சி சுந்தரன் தினமலர்னு நினைக்கிறேன். கரெக்டா நின்று கொஞ்சம் நல்லா பிரைட்டா பேசுங்க. ஏன்னு கேட்டாக்கா நான் உங்களை யாரு நீ யாரு நான் அப்படிலாம் நான் பேச மாட்டேன் நண்பா. ஓகே சொல்லுங்க. இல்ல அப்படி கிடையாது. நான் நிதானம் என்று சொன்னால் 1000 அர்த்தம் இருக்கு. யோசிச்சு முடிவெடுக்கணும்ப்பா. இன்னைக்கு 2 பிரதான கட்சி நிக்குது. யாருமே கூட்டணி அமைச்சுக்காம சார் ஆயுதம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆயுதம் அது இல்லாமல் போருக்கு ஆகக்கூடாது ஆயத்தம். இது என்னோட கருத்து. அதாவது ஓப்பனா பச்சையா பேசுவோம். நீங்க இவ்வளவு தூரம் கேள்விக்கணும். திமுக அணி அமைக்குது, அதிமுக அணி அமைக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தினகரன் அவர்கள்ட்ட எவ்வளவோ பணம் இருக்கு. ஏன் சார் மூணாவது அணி அமைக்கல எனக்கு கொஸ்டின் இருக்கு. எனக்கு கேள்விக்குறி. நான் யோசிப்பேன். நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவன் இல்ல. நான் 35 ஆண்டு காலமா நான் வந்து 1956 பிறந்து 1967 எலெக்ஷன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கூட்டணி அமைத்தாரே. மூதறிஞர் ராஜாஜி அவர்களோடு நம்முடைய காயிதே மில்லத் அவர்களோடு எல்லாம் சேர்ந்து கொண்டு அன்றைக்கு கூட்டணி அமைத்தாரே. அந்த காலத்திலே 3 படி ஆனா ₹1 கூடுபடி லட்சியம், ஆனால் ஒருபடி நிச்சயம், கடமை கட்டியம் கட்டுப்பாடு. பேரறிஞர் அண்ணாவுடைய அடுக்குமொழியை பார்த்து அன்னைக்கு திமுகவின் அடிப்படை பேரறிஞர் அண்ணா உருவாக்காட்டா அன்றைக்கு நான் மறைந்து விட்ட நாவலர் நெடுஞ்செழியன் வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய திமுகவின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பேராசிரியர் அன்பழகன் வந்திருக்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக 50 ஆண்டுகள் தாக்கு பிடித்தார் என்று சொல்லக்கூடிய கலைஞர் வந்திருக்க முடியுமா? அடுக்குனா திமுக வந்து அத்தனை தலைவர்கள் பெறும். மாநில சுயாட்சி என்றால் என்ன, மத்தியிலே கூட்டாட்சி. மறைந்து விட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த MP அண்ணன் முரசலிமாறன் எழுதின மாநில சுயாட்சி பத்தி பேசணுமா? பேசுவேன் சார். அடிப்படை ரத்தத்துல திமுக ஊறி வந்திருக்க. அதனால அனுபவம். ஏன் சார் அவ்வளவு பெரிய கட்சியா கூட்டணி நினைக்கிறாங்க? இவரு கேட்ட ரொம்ப இன்டெலிஜென்ட்டா கேள்வி கேட்டார் பத்திரிகையாளர். அருமையான கேள்வி மீனாட்சி சுந்தரம். மத்தியில ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பிரதமர் மோடி ஐயா வரணுமா? அவரு வந்து பேர ராகுல்னு சொல்றாரு. காங்கிரஸ்ல யாரு வரணும், யாரு அவங்களே முடிவு பண்ணல. ராகுல்ன்றாங்க, பிரியங்கா காந்தின்றாங்க. இல்ல வேற யாராவது வருவாங்களா தெரியாது. அவரோட இல்ல ஏன் பொருளாதார நிபுணர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஐயா சிதம்பரம் ஐயா கூட வரலாம். சிதம்பரம் ஐயாவுடைய அந்த பாரம்பரியம் என்ன, சிதம்பரம் ஐயாவுடைய அறிவாற்றல் என்ன, பாரம்பரியம் உள்ள அவருடைய நினைவாற்றல் என்ன, அவருடைய படிப்பு என்ன, பொருளாதார மேதை. அவருக்கு எனக்கு 1000 மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒரு சிதம்பரம் போன்றவர்கள் பிரதமர் வருவார். இப்படி நிறைய கணக்கு இருக்கு. இல்ல ஒரு கூட்டணியெல்லாம் அமைச்சு மம்தா பானர்ஜி வர முடியுமா? இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா யார் மத்தியில ஒரு பிரதமர். இன்னொன்னு சார், நாடாளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் நின்று என்ன சாதிச்சிருக்காங்க? நின்று இருக்கிற MP எல்லாம் என்ன பேசியிருக்காங்க? என்ன மாநிலங்களவை உறுப்பினரை விடுங்க, நான் பேசலன்னா நீங்க கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேளுங்க. இந்தி மாலுமே, இந்தியில பேசுவேன். அங்க போய் நீங்க இங்க இருக்க இத்தனை MPs இருக்கீங்க, போறீங்க.
போயிட்டு என்ன பண்றீங்க? டெல்லிக்கு ஜாத்தா ஹே இதர் ஆத்தா ஹே, அவ்வளவுதான். என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து என்ன கேட்டிருக்கீங்க? நீட்டு தேர்வுக்கு என்ன பதில் கிடைச்சது? என்ன இது பண்ணீங்க சொல்லுங்க. அதனால மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? கையெழுத்து போட்டது யாரு? இன்னைக்கு ஈழத்தமிழருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம இது பண்ணது யாரு? இதெல்லாம் யோசிக்கணும். கூப்பிட்டாரு வேண்டான்னு சொல்லி தடுத்தது யாரு? சிந்திக்க வேண்டும். கலைஞர் அன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சட்டமன்ற தேர்தலின் போதும் அவர் வர வேண்டும், சட்டசபை தேர்தலில் கலைஞர் ஆட்சிக்கு வரட்டும் என்று மக்கள் நல கூட்டணி அமைத்தார்களே. என் இனிய நண்பர் தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய தலைமையிலே நண்பர் வைகோ அவர்கள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், நண்பர் விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய திருமாவளவன் மற்றும் ஜி.கே. வாசன் இவர்களெல்லாம் மக்கள் நல கூட்டணி அமைத்து அதில் எனக்கும் அழைப்பு கொடுத்தார். போகவில்லை. ஏன்? கிடைப்பது கிடைத்திருக்கும், போகவில்லையே. ஏன்? கலைஞர் சக்கரவர்த்தியாக தமிழகத்தின் முதல்வராக உட்கார வேண்டும் என்று சொன்னவரை வீட்டிலே சக்கர நாற்காலியிலே உட்கார வைத்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? சிந்திக்க வேண்டாமா? கலைஞர் முதல்வராக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே அன்றைக்கு லட்சிய திமுக சார்பிலே நான் எந்த களத்திலும் இறங்காமல் ஒதுங்கி இருந்தேனே, அதற்கு நான் கண்ட பலன் என்ன? அந்த உணர்வுக்கு கிடைத்த மரியாதை என்ன? எல்லாத்தையும் அரசியல்ல பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்னதான் அடிப்படை தான் அரசியல் அடிப்படை தெரியும். அந்த அடிப்படையை கத்துக்கிட்டதுனால மனுக்கள் கொடுத்திருந்தால் கூட இன்னைக்கு வாங்கிக்கிட்டேன். நான் யோசிச்சு தான் சீக்கிரமே விரைவில் என்னோட முடிவை அறிவிப்பேன். எதுக்கு கூட்டணி அமைக்கணும்? ஏன் இவ்வளவு பேர் சேர்த்து கூட்டு சேர்க்கணும்? சார், ஒரு சாதம் பண்ணிட்டாங்க, வெறும் சாதம் போதாது சார், கூட அது குழம்பு வேணும், ரசம் வேணும், கறி வேணும், கூட்டு வேணும், அப்பளம் வேணும், இத்தனையும் வேணும். நான் அதை மன்னிக்கணும். நான் அதை சொல்றதுக்கு நான் என்னன்னு சார், நான் எந்த கூட்டணியில் இருக்கிறேன்? நான் அதை இப்ப சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு இருக்கக்குள்ள எல்லாரும் தனியா நிக்கிறேன்றாங்க. இப்ப எங்க பையங்க தனியா நிக்கணும்ன்றதுக்கு என்ன வேகம்னா, இப்ப சரத்து தனித்து எடுத்த என்கிட்ட பேசு சரத்து அவர்கள் என்னோட நண்பர், அவரு தனியா நிக்கணும்ன்றாருன்னா அவருக்கு இத்தனை வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் கொடுக்க தவறுறாங்க? அது இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம், அவரு புரட்சி தலைவர், அவரு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு, அந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். இப்ப நீங்க நண்பர் கமல் புதுசா கட்சி தொடங்கி இருக்கலாம். இப்ப அரசியல் இருக்கிற நீங்க எல்லாம் பெரிய ஜாம்பவானா? நீங்களாம் அம்மா நீங்களாம் நேரம் நின்று ஓட்டு வாங்கினீங்களா? அம்மா வாங்கி வச்ச ஓட்டு, அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்துல பிள்ளைங்க உட்காந்து அழிப்பான் பாருங்களேன். அது மாதிரி அம்மா சம்பாதிச்சு வச்ச அந்த அவங்க கொடுத்த ஆட்சி 3 வருஷம் முடிஞ்சு போச்சு தலைவா. இன்னும் இருக்கிற 2 வருஷம் கமல் புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாரும் எத்தனை சார்? அப்ப உங்களுக்கு சதவீத ஓட்டு வாங்கி காட்டினாதான் மரியாதைங்க. நின்று இத்தனை சதவீதம் காட்டணும். நான் நடுநிலை வாக்காளர்கள் கலைஞருக்கும் அம்மாவுக்கும் தெரியும். 15%, 14% நடுநிலை வாக்காளர்கள் ஓட்ட டி ராஜேந்தர் பேசினா உடைப்பான், திசை திருப்புவான். அது அவங்க உணர்ந்திருந்தாங்க. நீங்க யாரும் உணர வேண்டாம், நீங்க யாரும் உணர வேண்டாம். என்ன உணர்ந்து மரியாதை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நான் போய் ஓட்டுக்கு போவேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏன் பேசணும் நண்பா? கட்சியோட அடிப்படை பெருக்கத்துக்கு நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை? இப்போ நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. கட்சியோட அடிப்படையை பெருக்கிறதுக்கு முதல்ல நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. அடிப்படையை பெருக்கணும்னா இப்போ எலெக்ஷன்ல நிற்கிறேன். நான் திமுகவில் தயாராகி வந்ததுனால, கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்து வந்ததுனால, கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்ததுனால, ஒரு கட்சி என்பது நூக்கன் கார்னர் வளரணும்னா அமைப்பு வேணும் சார். கிளைக்கழகங்களை உருவாக்கணும். கிளைக்கழகங்களை உருவாக்கி அதை ஃபீட் பண்ணி அதுக்கிட்டேருந்து அதை இது பண்ணுன்றது என்பது ஒரு இட்ஸ் எ ஃபீடிங். அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அதற்கான இது எனக்கு பச்சையா சொல்றேன், பொருளாதார ரீதியா நான் தாயக மறுமலர்ச்சி கழகம் நடத்தினப்ப நான் சினிமாவில் பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களுக்கெல்லாம் நிகரா படங்களை விட்டு வசூலை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பச்சையா சொல்ற பணபலத்தோட நல்ல வசதியா இருந்தேன். அள்ளி விட்டேன்.
அள்ளி விட்டேன். 7 வருஷம் கட்சி அதான் அடிப்படை வளர்த்தேன். அவ்வளவு கிளைக்கழகங்களை உருவாக்கினேன். இப்போ என்னால் லட்சிய திமுக அந்த அளவுக்கு முடியல. ஆனாலும் கட்சியை வளர்க்காம விடலை. எப்படி எந்த கட்சிக்காரன் ஃபோன் பண்ணாலும், நான் சின்ன கட்சினா கூட 2 மணிக்கு ஃபோன் பண்ணி, நான் தூத்துக்குடியிலேருந்து அண்ணே நான் கண்ணன் பேசுகிறேன் பேசுப்பா, நான் ஈரோட்டிலேருந்து கௌரி சங்கர் பேசுகிறேன் அண்ணே, ஈரோட்டில் நின்றுலாம்ண்ணே, திருப்பூரில் நின்றுலாம்ண்ணே, சார்லஸ் அண்ணன்ட்ட சொல்லி கோயம்புத்தூர்லண்ணா 2 மணிக்கு பேசினாலும், சில பேர் காலையில் 5 மணிக்கு பேசுவான். சில பேர் இன்னும் அந்த கட்சிக்காரனோட அந்த நெருக்கத்தை, பூந்தமல்லியிலேருந்து சுரேஷா இல்லை ஓசூர்லேருந்து சுரேஷா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு லட்சிய திமுகவில் 1,00,000 தொண்டர்கள் தெரியும் சார், 1,00,000 நிர்வாகிகள் தெரியும் சார். இன்னும் சொல்ல போனால் இதை இந்த லட்சத்தை என்னால் அதிகமாக பெருக்க முடியும் சார். சூழ்நிலை சரியில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தல் 2 வருஷம் இருக்கு. இடையில சொல்ல முடியாது எப்போ வருதோ. சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அதிகமான தொகுதியில் நீங்கள் சொன்ன திமுக அதிமுக 2க்கும் மாற்றாக ஒரு அணியை உருவாக்குறதுக்கு ஃபுல் முயற்சி பண்ணுவேன். இன்ஷா அல்லா கடவுள் அருளால, இன்ஷா அல்லா கடவுள் அருளால பிரைஸ் அலாட் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதற்கு நான் என்னை தயார் பண்ணிக்கிட்டேன். அதாவது பொருளாதார ரீதியும் தயார் பண்ணிக்கிறேன், மனநிலையாகவும் தயார் பண்ணிக்கிறேன், உடல்நிலை ரீதியாகவும் தயார் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ஓடி ஓடி உடைச்சாதான் யாருக்கோ இளமையாக இருந்தப்ப என் ரத்தம்லாம் சிந்த தொண்டையில் ரத்தம் வர வர கூட்டம் பேசி எந்தெந்த கட்சியை வளர்த்துட்டேன். இப்போ என்னுடைய அந்த இளமை போயிடுச்சுன்னு நான் என்றைக்கும் இளமை தான் நினைக்கணும், என்றைக்கும் மார்க்கெட்டையனாக தான் நினைக்கணும். நினச்சி என் கட்சியை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் இன்னைக்கு சொல்லலை. நான் தஞ்சை சீனியர்ஸ் நிறுவனம் தொடங்கினப்போ அதில் போய் பாருங்க. அதில் 3 சிலுவை போட்டிருப்பேன், கிரசன் போட்டிருப்பேன். நான் எங்கள் அம்மா வணங்குவேன், அடுத்து அல்லா வணங்குவேன். எனக்கு அம்மா அல்லா. இப்போ கூட நான் என்ன பிரைஸ் அலாட் சொன்னேன், இறைவன் அருள். நான் முருக பக்தன். நான் இங்கே அல்லாவை எங்கள் வீட்டு வரவேற்பறையில் வச்சிருக்கிறதுனால காஃபாத்துல்லா வணங்குறதுனால நீங்கள் அதை சொல்கிறீங்க. நான் மேலே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க சிவனை வணங்குவேன். அங்கே நின்று அங்கே பார்த்தா சிவனடியாராக பாடுவேன். என்னோட கொள்கை எல்லாம் திருமூலர் சொன்னதுதான். அந்த திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன திருமூலர் காலையில் எழுதி சொன்ன சிவனடியாராக பாடுறேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோருக்கு சிவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே. சிவாய நமக. அந்த திருமூலர் தான் சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இறைவன் என்பவன் ஒளிமயமானவன் என்று, இறைவன் என்பவன் உருவம் இல்லாதவன் என்று, இறைவன் என்பவன் ஏக இறைவன் என்று. அவன் தான் ஏகனை சொன்னான். அந்த திருமூலர் வழியில் 15 சித்தர்களை வணங்கக்கூடியவன் நான் சித்தன். அரசியலில் பதவி பித்தன் அல்ல. இந்த மண்ணுலகில் நான் பொன் பித்தன் அல்ல, பெண் பித்தன் அல்ல. கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்ட சித்தன். 15 சித்தர்களை வணங்கக்கூடியவன். அன்பா கேட்ட கேள்விக்கு நன்றி. அல்லாவை வணங்குவதை பார்த்தீர்கள், பிரைஸ் அலாட் என்று சொன்னேன். சிவா சிவாய நமக. சிவசக்தி தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. உலக இப்ப சார் இல்ல சார் என்னைக்கு சார் வேட்புமனு தாக்கல் முடியுது? என்னைக்கு சார் முடியுது? நீங்க சொல்லுங்க சார். நான் ஏதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் சார். அவங்க பெரிய கட்சி சார். ஒரே சார் சொல்றேன் சார். ஒரு பணக்காரன் வீட்டு கல்யாணத்தை தடபுடலா தாம் தூம்னு ரொம்ப சுலபமா நடத்தலாம் சார். ஏழை வீட்டு கல்யாணத்தை கஷ்டப்பட்டு தான் சார் நடத்தணும். நாங்களாம் ஒரு சின்ன கட்சி சார், சின்ன இல்லாத கட்சி சார். ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்றோம். இல்லைன்னா என்ன சார், எங்களை என்ன ஐயோ லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நின்று தீர்வோம், நாங்கள் தனித்து நிற்போம். நான் அறைகோல் விடுக்கலையே. நாங்கள் நின்றால், நாங்கள் நின்று விட்டால் இந்த இயக்கம் நாங்கள் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. நாங்கள் நிற்போம். நான் சொல்லலையே. அவன் தான் இறைவன், என் அப்பன் சிவன். ஆனால் இஸ்லாத்தில் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவத்திலே அவர்கள் ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடியது லட்சிய திமுக. நான் சொல்லுகிறேன், அதைத்தான் என் கட்சி தொண்டர்கள் சொல்லுகிறார்கள். என்னுடைய குழந்தைகள், என் வீட்டில் பிள்ளைகள் கூட எல்லாமே மதத்துக்கு அப்பால் போட்டு வளர்த்துருக்கேன். என் பொண்ணா கிறிஸ்டியனா இருக்கட்டும், கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டும். என் மகனா அவனுக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்கா, இளைய மகன் குரலரசன், அவன் இஸ்லாத்துக்கு அவனோட விருப்பம், அவன் இஸ்லாத்துக்கு மாறட்டும். தட்ஸ் ஆல். இதுக்காக தான் இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் நண்பர் துரை ராமச்சந்திரன் அவர்களே.
அது என்ன எதிரி யாருன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கணும். நாங்க உதிரி, அவங்க தான் முடிவு பண்ணணும் யாரு எதிரி. இது வரைக்கும் கதை நடிச்சிருக்கேன். மிஞ்சி போனா கேவி ஆனந்தரோட விருப்பத்திற்கு என்ன மிக கேவி ஆனந்த விருப்பத்திற்கு என்னோட இனிய நண்பர் விஜய் சேதுபதி என்னோட நண்பன். எல்லாத்துக்கும் மேல ஒரு ரசிகன் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கின என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கு. என் மேலையும் என் மகன் இளைய எஸ்டிஆர் சிம்பு மேலையும் பெரிய மரியாதை வச்சிருக்காரு. அதனால விஜய் சேதுபதி நடிச்ச ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் மரியாதை கொடுத்தாங்க. மரியாதை எனக்கு முக்கியம். அந்த கவன் படத்தில் கிடைச்ச மரியாதை மற்ற படத்தில் கிடைக்குமா போய் நடிக்க போல சார். எத்தனையோ கோடி தரன்னு கூப்பிடுறாங்க, நான் போட. நீங்க இப்பயா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்கள் தான் எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரே இதா ஒரு படம் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது வந்து சார் அது வந்து அது சுயம்பரம். ஆனால் நான் வாங்கி வந்தது பெரும்பரம், நான் பெற்று வந்தது மாயவரம், நான் பிறந்தது மாயவரம். எந்த சூழ்நிலையில் நான் இழக்க மாட்டேன் திறம். என்னிடத்தில் கேட்டால் மட்டும்தான் கொடுப்பேன் கரம். இல்லை என்றால் நான் என் வழியிலே பயணம் நடத்தக்கூடிய பாய்மரம்.